ஹலோ கைஸ், நம்ம வந்து அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மீதம் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளையும் நான் வந்து போட்டு விடுறேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணியிருக்கிற அந்த சம்மு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு புரியணும். இந்த எக்ஸாம்பிள் புரியணும்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த ஃபார்முலாஸோடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து டேக் பண்ணுறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னது அப்படின்னா, நீளம் 3 மீட்டர். நல்லா கவனிங்க, நீளம் 3 மீட்டர். நீளம்னா என்னது? லென்த் வந்து 3 மீட்டர். விட்டம் வந்து 2.8 மீட்டர், அதாவது 2.8 மீட்டர் விட்டம்னா என்னது? 2 × 6. இதுதான் நம்மளுக்கு விட்டம் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் 3 மீட்டர் நீளமுடைய மற்றும் 2.8 மீட்டர் விட்டம்னா என்னது? 2 × ஆரமுடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8 சுற்றுகளில் இந்த இதை எவ்வளவு சமன் செய்யும் அப்படின்னு. இப்போ வந்து இதில் என்ன நம்மளுக்கு வந்து விஷயம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றுக்கே எவ்வளோ வரும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சுற்றுக்கு எவ்வளோ வரும்னே தெரியாது. இதில் நம்ம எப்படி 8 சுற்று இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, கொடுத்துருக்கிற இந்த நீளமையும் இந்த விட்டத்தையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஒரு சுற்றுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அப்புறம் நம்மளுக்கு 8 சுற்றுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சுற்றுக்கு சமன்படுத்தும் பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விட்டம் வந்து 2.8 மீட்டர். நான் என்ன சொன்னேன்? விட்டம்னா என்னது? 2 × r. இப்போ நம்மளுக்கு ஆரம் தான் இதில் தேவைப்படும். ஸோ அந்த ஆரம் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு 2 இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். அப்போ 2.8 ÷ 2. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1.4 மீட்டர் வரும். 1.4 ஆரம் வந்து என்னதுன்னா 1.4 மீட்டர். ஃபஸ்ட்டு ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து உயரம் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர். நம்மளுக்கு லென்த்துனா என்னது? உயரம் தானே, இவ்வளோ உயரம் தானே சொல்லுவோம். அப்போ உயரம் ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உருளை ஒரு சுற்றில் சமன்படுத்த வரும். நான் என்ன சொன்னேன்? 8 சுற்று கண்டுபிடிக்கணும்னா ஒரு சுற்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சுற்றில் சமன்படுத்தும் பரப்பு ஈக்குவல் சமன்படுத்தும் உருளையின் வலைப்பரப்பு. ஒரு சுற்று நம்ம சமன்படுத்தும் பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா, சமன்படுத்தப்படும் உருளையின் வலைப்பரப்பு வேணும். ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, 2πrh சதுர அலகுகள் அப்படி அந்த உடைய ஃபார்முலா எழுதியிருக்கேன். அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 × r என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.4 × ஹைட் வந்து என்னன்னு தெரியும்? 3 மீட்டர்னு தெரியும். போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோம்னா 1/7. இங்கே வந்து நம்மளுக்கு 14 இல்லை, 1.4 இருக்குது. 1.4 இது எப்படி கேன்சல் பண்ணணும்னா, 1 வந்து போகாது, அதனால 0 புள்ளி வச்சுட்டு இப்போ இது வந்து 2 இங்கே எடுத்துக்கணும். 0 போட்டு புள்ளி வச்சுட்டு 2 போடணும். வெறும் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கேன்சல் தப்பு தான் வரும். இங்கே வந்து 14 இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.4 இருக்குது. 1.4ங்கிறப்போ 1 போகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 0 போடணும். 1ங்கிறது முழு நம்பர், அந்த 4ங்கிறது தசம நம்பர். அதனால இந்த 1 போகாது. அந்த 1க்கு நம்ம 0 போட்டே ஆகணும். 0 போடலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தப்பு வந்துடும். அதனாலே சம்மு ஃபுல்லாக தப்பாயிரும். அதனால் இந்த இடத்துல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சுற்றில் இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது 2 × 22 44. 44 × 0.2 × 3 அப்படின்னா இது ரெண்டையும் பண்ணும்போது நம்மளுக்கு 0.6. 44 × 0.6 நம்மளுக்கு பண்ணும்போது 26.4 சதுர மீட்டர்னு வரும். நம்மளுக்கு ஒரு சுற்றுக்கு எவ்வளோ வருதுன்னா 26.4 சதுர மீட்டர் வருது. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சுற்றுக்கு சமன்படுத்தப்படும் பரப்பை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 8 சுற்றுகளில் சமன்படுத்தப்படும் பரப்பு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 8 சுற்றுகளில் சமன்படுத்தப்படும் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சுற்றுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 26.4 கிடச்சிச்சா? வெரி சிம்பிள். அந்த கிடைச்ச ஒரு சுற்றை வந்து 8 சுற்றோட மல்டிபிள் பண்ணணும். 8ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 சுற்று கிடச்சிரும். அப்போ 8 × 26.4 போடும்போது 211.2 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கு 8 சுற்று. ஒரு சுற்றுக்கு கிடச்ச ஆன்சரை 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 8 சுற்றுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இவ்வளவு தான் இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.